எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த வாக்குத்தத்த செய்தியிலும் ஆண்டவரே அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீ பெருகமாக நடத்தித்தாங்கப்பா. வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நலங்களாக மாற்றிக் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, சோதனை நின்று ரட்சிக்கும் தேவனாக காணப்படுகிறார். தயவுசெய்து நோட்ல இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம வேதத்துல இருக்கிற பக்திமான்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்ட போறேன். அதை நீங்க நோட்ல எழுதிங்க. கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமா எவ்வளவு முடியுமோ நான் சொல்றேன். எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குமான்னு தெரியல, ஏன்னா எழுதுறப்போ நிறைய எழுதிட்டேன். அது எப்படி சொல்ல போறேன்னு தெரியல, ஏன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு உதாரணங்களை காட்டுறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த 5 மாசத்துல நம்மளுடைய பக்தின்றது எப்படி இருந்திருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்தின்றது ஒரு தீ மாதிரி. என்ன சொன்ன? பக்தின்றது அது பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிறதா, அல்லது அணைந்து இருக்கிறதா, அல்லது யாராவது ஊதி ஊதி அந்த பக்தியை எரிய வைக்கணும்ன்ற நிலையில இருக்குதா, இல்ல அமுந்து போய் அப்படியே அடக்கி போயிடுச்சா? அதுதான் இன்னைக்கு நம்ம முதல்ல அதை வச்சுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன சொன்ன? இந்த 5 மாசத்துல நம்ம பக்தி எப்படி இருந்துச்சு? பிரகாசமாக எரிந்து கொண்டு கொழுந்து விட்டு எரிகிறதா, அல்லது எப்படி இருக்குது? நார்மலா எரியுதா, இல்ல ஏதாவது மூடி போட்டு வெளிச்சம் தெரியாம மூடி போட்டுருக்குதா, இல்ல இன்னொருத்தர் ஊதி விடுவாங்க. என்னப்பா அது? அந்த அடுப்புல அந்த காலத்துல பாட்டி ஊதி விடுவாங்களா? ஊதாங்குழலா? அது ஊதி விட்டாதான் என்ன ஆகும்? அந்த நெருப்பு வரும். அந்த மாதிரி நிலைமையில இருக்குதா, இல்ல அமுந்து போய் இந்த செடி இந்த எரிச்சு விடுவாங்க தெரியுமா, அப்படியே அமுந்து போய் அப்படியே இருக்குதா? நம்பலாம். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி, மங்கி எரிகிற திரியை பிரகாசம் உள்ளதாக மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. உங்க பக்தியை எரிய செய்கிற தெய்வம். ஏன்னா இந்த வசனத்துல உள்ள வாக்குத்தத்தத்துல ஆன்சர் ஆண்டவரே கொடுக்கிறார் தெளிவா. கர்த்தர் யாரை ரட்சிப்பாரு? சோதனையிலிருந்து தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கும் தேவன். இதுதான் இன்னைக்கு நமக்கு தலைப்பு. இந்த மாத வாக்குத்தத்தத்துல கொடுத்திருக்கிறாருன்னா, நாம எல்லாம் பக்தி உள்ளவர்கள் தானே? கரெக்டா? ஓகேவா? செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மள தெய்வம் எப்படி நடத்திருக்கிறாரு பாருங்க. கடந்த இந்த ஒரு 5 மாசத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எத்தனை பேர் பிடி உஷா மாதிரி வேகமா ஓடுற மாதிரி பல தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க? பிடி உஷா எத்தனை பேர் தெரியும்? பிடி உஷா எல்லாருமே தெரியும். அது எடுக்கிறப்ப அந்த தீர்மானம் எப்படி ரொம்ப வேகமா ஓடி போய் செயல்படுற மாதிரி இந்த தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்போம். அந்த தீர்மானங்களுக்காக எடுக்கிற முயற்சியெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? ஸ்பிரிச்சுவலா நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்போம். வாழ்க்கையில குடும்பத்தை குறித்து தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்போம். எப்படி இருக்குது இந்த தீர்மானங்கள்லாம்? இந்த 5 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்குதா, இல்ல பிடி உஷா வேக ஆமை மாதிரி ஆயிடுச்சா? எப்படி இருக்குது? அப்படியேதான் இருக்குதா? அப்படியேதான் இருக்கணும். ஆமே. பிடி உஷா மாதிரியும் வேண்டாம், ஆமை மாதிரியும் வேண்டாம். நம்ம யார் மாதிரி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பிடி உஷாக்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க. இனிமேல் அந்த பிடி உஷா வேகத்தை சும்மா அந்த உதாரணத்தை காட்டிகிட்டே இருக்க முடியாது. ஆமையும் நமக்கு தேவையில்லை. நம்ம யாரு? நம்ம பேருக்கு ஒரு காமனான ஒரு பேர் தேவன் இந்த வசனத்தில் கொடுத்துருக்காரு. யார் நாம? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க 1000 பட்டங்களை பெற்றிருந்தாலும், ரெவரண்ட், போதகர், அப்புறம் என்னென்ன பட்டம் இருக்குதுப்பா, பிஷப், என்னென்னோ உயரிய பட்டங்கள் போட்டாலும் அதெல்லாம் கண்டு பிசாசு என்ன பண்ண மாட்டான். நான் பெரிய ரெவரண்ட் ஆகிட்டேன், சர்டிஃபிகேட்டை காட்டி பிசாசு கிட்ட காட்டேன், அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவான் பிசாசு? தான் நான் பெரிய ரெவரண்ட், ஓடிப்போ, இயேசு நாமத்துல போகுமா? ஓடிப்போன்னு சாதாரண சொன்னா போயிடுமா? ஆனா தேவ பக்தி உள்ள ஒரு சிறு குழந்தையா இருந்தாலும் அந்த தேவ பக்தி இருந்துச்சுன்னா அவனை பார்த்து ஓடி போயிடும். ஆமென். அப்ப நமக்கு என்ன பேர் வேணும்? இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாகணும்னா குழந்தை தான் அழகா எழுதிருக்கு பாருங்க. இந்த அவளுடைய பக்தியை பாருங்க, எழுதி அழகா அந்த ஒரு பரவாயில்ல மேடு மாதிரி மேலே போனா கூட நல்லா எழுதிருக்கலாம். அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இது மாதிரி இப்படி போகுது ட்ரெயின், பரவாயில்ல. நான் சொன்னா என்கரேஜ் பண்ணி விடுறேன் குழந்தைய, இப்படி போகுது ட்ரெயின் மாதிரி. அப்படிதான் நான் சின்ன வயசுல எழுதுவேன். இப்போ அப்படிதான் எழுதுவேன். நோட்டை பாருங்களேன், அவங்களுக்கு புரியவே புரியாதா? அது ஏதோ ஒரு மலையாளம் எழுதுன்னு நினைச்சு நீங்க விட்டுட்டு போயிடுங்க. அந்த மாதிரி நம்ம கையெழுத்திருக்கோம். குழந்தை அந்த அளவுக்காவது எழுதிருக்குது இல்ல? ஸோ அப்ப நான் என்ன சொன்னேன்? தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கரெக்டா? அப்ப நமக்கு பேர் என்ன பேர் வேணும் நமக்கு? அப்போ பேர் பக்கத்துல 1000 பட்டம் போட்டாலும் அது நம்மள போய் என்ன பண்ண போற? ரட்சிக்கிறது. தேவ பக்தி உள்ளவன்ற பேர் தான் நம்மள ரட்சிக்கும். அப்ப இந்த 5 மாசத்துல நம்ம தீ, நான் இன்னைக்கு பேச போற இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பக்தின்ற தீ என்ன பண்ணணும்? பிரகாசமா கொழுந்து விட்டு எரிய செய்யணும். அதுக்கு தான் இன்னைக்கு சில உதாரணங்களை நான் காட்ட போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சோதனைகள்லாம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோதனைகள்லாம் என்னங்க? சோதனைகள்லாம் என்ன?
நம்ம பிரச்சனைகள், கவலைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அதுவும் இல்லாமல் நியாயமாக அனுபவிக்கிற பாடுகளும் இருக்கு. கர்த்தருக்காக நன்மை செய்து அனுபவிக்கிற பாடுகள், இவைகள் சோதனைகள்லாம் இதெல்லாம் காணப்படுகிறது. இப்போ இவைகளெல்லாம் நம்ம என்ன தேவைப்படுது? நமக்கு என்ன தேவைப்படுது? ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு சில உதாரணங்கள் தான் உங்களுக்கு காட்ட போறோம்னு சொன்னோம்லவா. அதுக்கு முன்னாடி ஒரு வீர முழக்கத்தை பார்த்துட்டு போலாமா? சோதனைகளை எத்தனை பேர் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருக்கிறீங்க வாழ்க்கையில? எல்லாரும் தைரியமா இருக்கீங்களா? அப்ப இந்த வீர முழக்கத்தை கேளுங்களேன், உங்களுக்கு தைரியம் வந்துடும். அதை சொல்லிட்டு போனா உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்ல செய்திக்குள்ள. 2 தீமோத்தேயு 4:7 வாசிமா. அந்த வசனத்தை சொல்லி உங்களுக்கு நான் உள்ள நுழையிறேன். நம்ம வாழ்க்கையினுடைய நிறைவும் இப்படிதான் இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல். பாருங்க, அவர் வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையில அவர் பல சோதனைகளை போராட்டங்களை பார்த்துருக்கிறாரு. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவனை அறிஞ்சுக்கிட்டேன், சவுலா இருந்தனா பவுலா ஆயிட்டேன்றதுக்காக அவர் நான் நல்ல போராட்டம் வராத மாதிரி நான் தப்பு வைக்கப்பட்டேன், போராட்டத்தில் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஏதாவது எந்த ஒரு பரீட்சையிலும் ஈடுபடாம என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவகிடம் வைக்கப்பட்டு நான் சொல்லியிருக்கிறார். அவரு என்ன சொல்லியிருக்கிறார்? அவரு நல்ல போராட்டம் வராத மாதிரி ஜெபிச்சு நான் பாதுகாக்கப்பட்ட நான் போட்டுக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு? ஃபேஸ் பண்ணார். ஆமென். எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணார். அவர் இது உங்களுக்கு எதுக்கு சொன்னா, இந்த செய்திக்குள்ள நுழையதுக்கு முன்னாடி உங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க. எதுவா இருந்தாலும் சரி, எந்த சோதனைகளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்மளை மீட்க ஒருவர் உண்டு. ஆமென். நீங்க நெகட்டிவாவே எதுவுமே நீங்க திங்க் பண்ணாதீங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கிற கிறிஸ்துவை பாருங்க. இது அதை பார்த்ததுனாலதான் கடைசி வரலும் பவுல் பல பாடுகள் பிரச்சனைகளையும் அவரால் நிற்க முடிஞ்சது. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் பவுலை உங்களுக்கு உதாரணம் காட்டி உள்ள நுழையிறேன். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு உதாரணமா காட்டுறேன் பாருங்க. நீதிமான்களை கர்த்தர் என்ன பண்றாரோ 1000 துன்பங்கள். எங்க பாரு அந்த வசனம்? இல்ல அந்த வசனம் நீதிமான்கள் 1000 தடவை என்ன சொல்லுது? துன்பங்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ரட்சிப்பாரு. அந்த வசனம் நான் வரப்போ உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சிருக்கேன். சங்கீதம் நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், அவர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? விடுவிப்பார். இந்த தைரியத்தை உங்க மனதில் வைத்து கொண்டு நீங்க இந்த செய்தியை கேளுங்க. ஆமென். ஓகேவா? இப்ப நம்ம சோதனைகள் நான் சொன்னேன். நீங்க இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளோட ஒரு சோதனைகள் பிரச்சனைகள் எனக்குள்ள நீங்க மாட்டேங்குதுன்னு கூட நீங்க வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு சோதனையை சொல்ல பாருங்க. பேசிக்கான சோதனைகள் நமக்குள்ள இருக்கும். கரெக்டா? என்ன சோதனைகள்? நம்ம தேவைகள் நிறைவேறது ரொம்ப நாள் நிறைவேறாம இருக்கலாம். கரெக்டா? நீங்க அது ஒரு சோதனையாக நீங்க பாப்பீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம தலைமையில கை வச்சு ஐயோ சோதனைன்னு சொல்ற விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். தலைமையில கை வச்சு ஐயோ இது போக மாட்டேங்குது, அது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? சோதனையா பாக்குறோம். கரெக்டா? இன்னைக்கு அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு என்னன்றதை உங்களுக்கு காட்டுறோம். தலைமையில கை வச்சு நீங்க சிந்திக்கிற விஷயங்கள்ல முதல் விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவைகள் ரொம்ப நாள் நிறைவேறாம போகும்போது என்னப்பா சோதனையா இருக்கு, இந்த பிரச்சனை நம்மளை விட்டு நீங்க மாட்டேங்குது, இதுல இருந்து ரட்சிப்பே எனக்கு கிடைக்காதா, இதுல இருந்து எனக்கு எனக்கு தேவை நிறைவேறாதான் நீங்க இங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்தை உங்களுக்கு நினைவு கூறுகிறார். ஆமென். கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கிறார். அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உதாரணத்தின் மூலமா உங்க பக்தியை நீங்க அந்த தீயை பத்த வச்சுங்க. உங்க பக்தியில எப்படி இருக்கணும்? பத்த வச்சா எப்படி இருக்கணும்? உங்க பக்தி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 1 சாமுவேல் எடுங்க. அன்னாளுடைய பக்தியை பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். சில உதாரணங்கள் சொல்றதுனால ஸ்பீடா ஒரு சொல்லிட்டு போயிடுவாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதுல பாருங்க அன்னாளுடைய பக்தியை பாருங்க. அதுல உள்ள போய் ஜெபிப்பாங்க தெரியுமா ஆலயத்துல. அத பகுதியை வாசிமா. அண்ணா 13ஆம் வசனம் வாசி. வாசிமா. உன் குடியை உன்னை விட்டு விளக்கு. பாருங்க, இங்க அண்ணாளுக்கு ஒரு தேவை ரொம்ப நாளா நிறைஞ்ச ஒரு சோதனை போல அவருக்குள்ள வாழ்க்கையில் இருக்குது. ஆனா அந்த மகள் அந்த அம்மா என்ன பண்றாங்க? தன்னுடைய பக்தி எப்படி வெளிப்படுத்துறாங்க? வீட்டுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறாங்களா? என்ன பண்ணாங்க? முதல்ல நம்ம பக்தினா என்னன்னா மனம் உருகுகிறது தான். என்னது? இவங்க என்ன பண்ணாங்க? அண்ணாளுடைய மனம் எப்படி பண்ணுச்சான்? இருதயத்தை
ஊற்றிருக்காங்க. ஒரு உதாரணத்தை தான் நான் காட்ட போறேன். அந்த பக்தி நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி, இல்லைன்னா அந்த தீயை பத்த வச்சிங்க, அந்த பக்தியில பிரகாசம் ஆயிடும். அல்லேலூயா. இப்ப அண்ணாளுடைய பக்தி பாருங்க, மனம் உருகி எங்க வராங்க? அவங்க வீட்டு உள்ளே உட்காந்துட்டு கொரியர் பார்சல் எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் வருமா வீட்டுக்கு? நீங்க ஆண்டவர்கிட்டே வந்து கொரியர் பார்சல் கேட்டாலும் நம்ம நடக்குமா? தெய்வத்தை யார் நாடி போனோம்? நாம தான் நாடி போகணும். அப்போ அந்த தெய்வம் ஆலயத்துக்கு அவங்க போறாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க? தன்னுடைய வாயில கூட அதை வெளிப்படுத்தல, தன்னுடைய இருதயத்திலிருந்து அந்த இருதயத்தை ஊற்றி விடுறாங்க. அந்த பக்தியை வெளிப்படுத்துறாங்க. அந்த பக்தி எரிகிறது. ஆனா பாக்குற அந்த ஏலிக்கு வந்து வேற மாதிரி தெரிஞ்சா கூட, ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? தன்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த பக்தியை வெளிப்படுத்துறாங்க. இந்த பக்திக்கான பதில் என்ன? என்ன விடுதலை அவங்களுக்கு? என்ன கிடைச்சது அவங்களுக்கு? இத்தனை நாள் கிடைச்ச அவமானங்கள் வந்து தேவன் ரட்சித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ இத்தனை நாள் பல அவமானங்களை சந்தித்து கூட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். பல சோதனைகள் உங்களை வந்து அவங்க சொந்த சக்காலத்தை என்ன பண்ண அவங்கள அண்ணால அத்தனை நாட்கள் வேதனைப்படுத்தி, அது ஒரு சோதனையாக அவங்க வந்து வேதனையாக தன்னால தாங்க முடியாத அளவுக்கு இருதயத்தின் பாரம் தாங்க முடியாம தான் சகோதரி ஃப்ரெண்டு வீட்டுக்கோ வேற எங்கேயுமே தான் கணவருடைய பாதப்படியிலையோ உட்காரல. அவ எங்க ஓடி வந்தா? ஆலயத்துல ஓடி வந்து தன் இருதயத்தை ஊற்றினார். பதில் என்ன கிடைச்சது? சாமுவேல். ஹல்லேலூயா. இந்த ஒரு சம்பவத்தை உங்க மனசுல இந்த நேரத்துல இறுதி வச்சுங்க. என்னுடைய பக்தி இந்த 5 மாதத்துல கடந்த நாட்கள்ல எப்படியாக இருக்கிறது? தீ போல உங்களால் அது முடியுமா முடியாதா? ஆலயத்துக்கு வந்து அவர் இருதயத்தை ஊற்ற முடியும் அல்லவா? அதுல நம்ம எந்த வகையில நம்ம சரியா இருந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாத வாக்குத்தத்தம் நான் சொல்லல, வசனம் என்ன சொல்லுது? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். அப்ப நம்ம முதல்ல நம்ம பக்தியை வெளிப்படுத்தணும்னா, எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு என்ன பண்றோம்? ஓடி வந்துடணும். நம்மளால முடிந்த உள்ள ஆண்டவருடைய சமூகத்துக்கு மிஸ் பண்ணிடவே ஓடி வந்துடணும். நம்ம இருதயத்தை அங்க ஊற்றும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய பதில் நமக்கு அளிப்பவராக காணப்படுறார். ஒரு பெரிய சாமுவேல் கிடைச்சார். கரெக்டா? பாருங்க, இந்த மாதிரி உங்க பக்தி உங்க வாழ்க்கையில எரியணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்பவே அதை பத்த வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. ஹல்லேலூயா. ரெண்டாவது அடுத்து அதுக்கு ஒரு காரியத்தை காட்டுறேன். இந்த பக்தி எப்படி இந்த பக்தி எப்படி இருக்கு? அண்ணாளுடைய பக்தி பிரகாசமா இருக்குது. முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் நம்ம சர்ச்சில்லாம் ஒரு ஆலயத்துல விளக்குலாம் வைக்கிறது இல்ல? விளக்கு இதெல்லாம் ஏன் வைக்கிறது இல்லை சொல்லுங்க? நீங்களும் நானும் தாங்க விளக்கு. ஆண்டவர் தான் சொல்லல, 7 பொன் குத்து நீங்க தாங்க விளக்கு. பக்தி, உங்க பக்தின்ற தீ உங்களுக்கு என்ன பிரகாசமா இருக்கணும். உங்களுக்குள்ள எரிஞ்சாதான் அதுவே விளக்கு. அதனாலதான் யாருமே இங்க விளக்குலாம் வைக்கிறது கிடையாது. அது வந்து ஒரு ஊமையா பழைய ஏற்பாட்டுல இருந்து இதெல்லாம் ஏன் வைக்கிறது இல்லைன்னா, நீ நானே என்ன ஆயிட்டோம்? புதிய ஏற்பாடின்படி பக்தி வெளிச்சமா ஆயிட்டோம். கரெக்டா? அப்போ நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் பக்தி எரியணும். இப்ப அண்ணாளுடைய சம்பவத்தை கேட்கலாம், டக்குன்னு கப்புன்னு பிடிச்சிங்க. உங்களை பத்திக்கும். நீங்க கற்பூரமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? உங்களை டக்குன்னு அந்த பக்தி என்ன பண்ணும்? கேப்சர் பண்ணிடும். அடுத்த ஒண்ணு காட்டுறேன், தயவுசெய்து இதை ஏத்துக்காதீங்க. இந்த பக்தியை உங்களுக்குள்ள வரைய கொண்டு வராதீங்க. இது என்ன பண்ணும்? இருக்கிறதோ மோசமான பக்தி. உங்களுக்கு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய பக்தி எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கும் தேவை இருந்துச்சு. என்னது? இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பிரச்சனை, சோதனையின் மத்தியில அவங்களுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு எங்க போய் நிக்கிறாங்க? ஆலயத்துல போய் நிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அப்பமும் தண்ணீருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? யாத்திராகமம் எடுங்க, 15ஆம் அதிகாரம் 22 வசீங்க. யாத்திராகமம் 15. இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்தில் புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வனாந்தரனாலே என்னங்க வாழ்க்கையில? வனாந்தரனாலே அங்க என்ன இருக்கும்? என்ன இருக்கும் வனாந்தரனாலே? சோதனை. கர்த்தர் உங்களை வனாந்தரத்துல நீ எப்படி இருக்கிறன்றத கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு. வனாந்தரத்துல நீ கர்த்தரை நோக்கி பாக்குறியான்னு டெஸ்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்துல தான் சோதிக்கப்பட்டார். இந்த உலகமே நம்ம வனாந்தரம்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? நமக்கான இடம் இங்க இல்ல. நமக்கான இடம் எங்க? அங்க. இங்க நம்ம இருக்கிறவர்களும் நமக்குள்ள ஒவ்வொன்றும் நமக்கு சோதனை போல் தெரியும். எல்லாவற்றிலும் உணவை கொடுப்பதிலிருந்து எல்லாமே யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அது அப்ப நமக்கு அந்த நேரத்தில் பொறுமையா தான் இருக்கணும். எல்லா பிரச்சனைகள் வந்து நம்ம விடுவித்து நம்மளை வந்து நமக்கு தேவையானதை அவர் தான் வழங்குவார். இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க, இவ்வளவு பெரிய அதிசயத்தை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாங்க? தன்னுடைய பக்தியை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு செங்கடலை பிளந்து அவங்க பக்தி எப்படி பிரகாசமா இருந்துச்சுன்னா, உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு அவங்க பக்தி பிரகாசமா இருந்துச்சோம். ஏன்னா அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலாம் வீட்டில் போய் வாசிங்க. 15:1 இருந்து வாசிங்க. அவங்க பக்தி எப்படி கொழுந்து விட்டு எரிந்தது பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் இன்னைக்கும் அந்த 10 வாதைகள் இந்த மாதிரி கர்த்தர் விடுவித்ததை குறித்து கர்த்தர் பேசிக்கிறது. கரெக்டா இல்லையா? அவங்க பக்தி அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. ஆனா அப்படியே ரொம்ப நேரம் கூட இல்லை,
கொஞ்ச நாள்ல அவங்க பக்தி என்ன ஆயிடுது, அணைந்து போற மாதிரி ஆயிடுது. பாருங்க, அவங்க நீங்க அப்புறமா 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம்லாம் வீட்டுல போய் வாசிங்க. அப்பத்துக்காக எதுக்காக அவங்க கர்த்தரை நோக்கி புலம்புறாங்க? தண்ணீருக்காக கர்த்தரை நோக்கி புலம்புனதை நீங்க நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து எதை குறிக்குதுன்னா, அவங்க பக்தி அணைந்து போகிற ஒரு நிலையில இருக்குது. அவ்வளவு பெரிய தீயா எரிந்த பக்தி உடனே அணைந்து போறதுன்னா அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க நாக்குல டைரக்டா எல்லாரும் முன்னாடியும் புலம்புறாங்க. ஏன்னா அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க, 17:1 எடுத்து வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீருக்கு தவணமா இருந்தவங்க அவர்கள் என்ன பண்றாங்க? மோசேக்கு 17:3 என்ன போட்டிருக்கு? இந்த முறுமுறுப்பு. இப்போ உங்களுக்கு 2 உதாரணம் காட்டுறேன். அண்ணாள் வந்து தன்னுடைய வாயில் என்ன பண்ணாங்க? அவங்களும் பாக்குறப்ப என்ன தெரியுது? ஏதோ குடித்து வெறித்து ஏதோ பண்றது போல தெரியுது. ஆனா அவங்க வாயில என்ன வந்துச்சு? இருதயத்தை உடைச்சு யார்கிட்ட பேசுறாங்க? கர்த்தருக்கு நாடி, அப்பா நீங்க தான்ப்பான்னு சொல்லி தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டுறாங்க. அந்த பக்தி எப்படி இருந்துச்சு? இவங்களுடைய பக்தி எப்படி இருக்கு? இவங்க வாயை திறந்து டைரக்டாவே என்ன பண்றாங்க? கர்த்தரை மோசேக்கு விரோதமாகவும் யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமா டைரக்டாவே முறுமுறுக்கிறாங்க. இவங்க பக்திக்கும் அவங்க பக்திக்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கு? சின்ன சின்ன தேவைகள்ல பிரச்சனைகள் நிறைவேறாத போது நம்ம எப்படி நம்மளுடைய பக்தி அந்த நேரத்தில் பிரகாசமா இருக்குதா அல்லது அணைந்து போகிறதா? ஒருத்தவங்க வந்து ஊதி விடுற நிலைமையில தான் நம்ம பக்தி இருக்குதா? இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஊதி விடணும். மோசேவும் ஆரோனும் வந்து என்ன பண்ண அடிக்கடி அப்படியே அணைஞ்சு போய் அப்படியே இதுவார மாதிரி இருக்கும் அந்த பக்தி தீ. கிட்டத்தட்ட கர்த்தருக்கு கோவம் வந்து தூக்கி அந்த சாம்பலெல்லாம் தூக்கி எரிஞ்சிடலாமான்னு டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா அந்த நேரத்துல மோசே வந்து என்ன பண்ணுவாரு? ஊதி, அது என்னப்பா சொல்லுவாங்க, அது ஊதாங்குழலா? மறுபடியும் மறந்துடும். அந்த ஊதாங்குழலை வச்சு ஊதி 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 இந்த ஜனங்களை பாதுகாத்தது யாரு? அந்த மாதிரி நம்ம வீக்கா இருக்கிற நம்ம பக்தியில கவனமா இருக்கணும். வசனம் என்ன நமக்கு வாக்கு தத்துவம்? சோதனையிலிருந்து நம்மளை ரசிக்கணும்னா நம்ம தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களை போல இருக்காதீங்க. யாரை போல இருக்கிறீங்க? உங்க இருதயத்துல பக்தியை இருதயத்திலிருந்து வெளிப்படுத்துகிறவர்களா உங்க பக்தியை யாரை போல இருக்கணும்? நாளை போல இருங்க. உங்க பக்தி கொழுந்து விட்டு எறியுங்க. ஆமென், அல்லேலூயா. உங்க வார்த்தைகளால் அவர் மம்மி அருமையா சொன்னாங்க. வார்த்தைகள் வனாந்தரத்துல அப்பமே கிடைக்கலாம்னு பரவாயில்ல. தெய்வம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? மத்தேயு 4 வாசிங்க. பிசாசு இதை மறைக்கதான் பார்ப்பான். நீ எதனால நீ பலப்படுற? நீ ஆலயத்துல அங்க போய் இந்த வார்த்தையை பெற விடாம தடை பண்ணுவான். மத்தேயு 4:4 எடுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அப்ப கர்த்தருடைய இந்த வார்த்தை வனாந்தரத்துல நம்ம இருக்கிறோம். சோதனைனாலே வனாந்தரத்துக்குரிய ஒரு வனாந்தரனாலே சோதனை தான். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த வார்த்தையை கொண்டு ரட்சிக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. உங்க ஜீவனையே காப்பாற்றுகிறவர். அதனால நான் என்ன சொன்னா, அன்னாளை மனதில் நினைத்துக் கொள்ளுங்க. இருதயத்திலிருந்து உங்க அன்பை உங்க பக்தியை வெளிப்படுத்துங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க. அந்த மாதிரி நம்ம பக்தி அணைந்து போற மாதிரி ஏதாவது இருந்தா கூட தயவுசு இன்னைக்கு நம்ம பந்திக்கு முன்னாடி நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம பக்தி எரிய வச்சு பிரகாசமாக்குகிறவர் அவர். ஓகே, வசந்த கூட வாசிட்டு போலாமே சங்கீதம். ஏன்னா உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? பக்தி உள்ளவர்களை தெரிஞ்சிருக்கிறாருங்க. சங்கீதம் 5:7 எடுங்க. சாரிப்பா அது இல்லம்மா, ஒரே கர்த்தர் பக்தி உள்ளவனை வாசிமா. சங்கீதம் 4:4 வாசி. சங்கீதம் 4:3. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஓகே, அப்ப நீங்க முதல்ல நான் சொன்ன இந்த அன்னாளுடைய பக்தி நமக்கு இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற பக்தியாக இருக்கணும். வெறும் அற்புதங்களை மாத்திரம் கர்த்தரை நான் சார்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிடையாத வேலைகள்ல அவரை மறந்துடுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிசாசு காட்டுற இந்த கல்லுகளாலே அப்பங்களாகும்படி சொல்லும் அந்த மாம்ச பிரகாரமான அந்த அப்பத்து மேலதான் உங்க பக்தியை வைப்பீங்க. கர்த்தர் நினைச்சா அவர் எங்க இருந்தா உங்களை தேவ வார்த்தையினாலே உங்களை உயிரோட வாழ வைக்கிறவர். அப்போ உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல எப்படி வைக்கணும்? அவர் மேலதான் உங்க நம்பிக்கையை அன்னாலை போல இருதயத்திலிருந்து வைக்கணும். இஸ்ரேல் ஜனங்களை போல வச்சிடாதீங்க. ஓகேவா? இப்போ அடுத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதாரணங்கள் தான் காட்டுறேன். நம்மளுடைய பக்தி பிரகாசம் எரியறது தான் காட்டுறேன். அடுத்து பக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போற நபர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிப்படை தேவைகள் நான் சொன்னேன். இன்னைக்கு அடிப்படை தேவைகள் எத்தனை பேருக்கு இருக்கு? நிறைய நாள் ரொம்ப நிறைவேறாம இருக்குது. கரெக்டா அந்த தேவைகள்லாம் நீங்க வந்திருக்கீங்களா? இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. உங்க பக்தியை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துங்க. உங்களை நிச்சயமா சோதனையிலிருந்து வெளியில கொண்டு வரும். ஆமென். அதை மனதில் வைங்க. ரெண்டாவது பார்க்க போற சோதனையில இன்னொரு பகுதி இருக்கு. சோதனையில வந்து பாத்தீங்கன்னா
ரெண்டாவது பார்க்க போற பகுதி வந்து பாவம். இது எத்தனை பேர் சோதனையா பாக்குறீங்க? நிறைய பேர் சோதனை மேல் சோதனைன்னு சொல்லி நம்ம பிரச்சனைகள்ல தான் நம்ம சொல்லிடுவோம் தைரியமா. பாவத்துக்கு மேல அநேக வேலைகளை நம்ம என்ன இடம் கொடுத்துன்னு வச்சுக்கலாம், அது சோதனைன்னே நமக்கு தெரியாது. புரியுதா? இயேசு அங்க வந்தா நீங்க அது ஒரு பாவம் பிரச்சனைன்றதை புரிய ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள இயேசு இருக்கிறார். நம்ம பக்தி உள்ளவர்கள் தானே, நம்ம கர்த்தரால தெரிந்து கொள்ள போனது தானே. நமக்கு வந்து கர்த்தர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில காலம் பூராவும் நம்ம முடிவு வரைக்கும் ரசிக்கணும்னா பாவம் என்கிற சோதனையிலிருந்து நம்ம விடுதலை அடையணும். கரெக்டா? இதுக்கு நம்ம பக்தியை நம்ம எப்படி வெளிப்படுத்த போறோம்? யோசேப்பு எடுத்துங்க, வசனம் எடுங்க, ஆதியாகமம் எடுங்க. இவர் எப்படி தன்னுடைய பக்தியை சரியான பாயிண்ட் அவுட்ல அவர் கரெக்டா வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் எடுங்க. வாசிமாத. இந்த வீட்டிலே என்னிலே பெரியவன் நீர் அவனுடைய தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? உங்க வாழ்க்கையில கர்த்தர் டாப் லெவல்ல உங்களை உயர்த்தணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க குடும்பம், நீங்க எங்க போய் எல்லாம் எப்படி? நான் காலையில தான் இக்னிஷியாட்ட ஒன்று பேசிட்டு பாடுறப்போ சொன்னேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? கை எப்படி வச்சுங்க, இப்படி இப்படி அடுக்கு 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 அடுக்கா எங்க போவோம்? மேலதான் போவோம். அது டவுன்ல ஒருபோதும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். உங்க பக்தியை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? பெருக்கணும். கர்த்தர் ரட்சித்து சோதனை வந்தாலும் ரட்சித்து ரட்சித்து உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். இந்த இடத்துல யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கரெக்டா? ஆனால் அதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியமாக இங்க நுழைந்த ஒரு காரியம் தான் பாவம். ஆனா அந்த பாவத்துக்கு அவர் இடம் கொடுத்தாரா இல்லையா? தன்னுடைய பக்தியை அங்க எப்படி வெளிப்படுத்தினார்தான் காட்டுறேன். இப்ப நீங்க படிச்சீங்களே இந்த வசனத்துல, இந்த வீட்டிலே எண்ணிலே எல்லாத்தையும் நேற்று கூட படிக்கிறப்ப நான் தியானிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி யோசேப்புக்கு எப்படி பார்த்த பலம். யோசேப்பினுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்? எகிப்தினுடைய அந்த பார்வோனுக்கு அடுத்தபடியான சிங்காசனத்தில் உட்கார அளவுக்கு நீங்க உயர்த்திருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாக்குறப்போ பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வு. தன்னுடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்தினாரு? அவர் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. அவர் செஞ்சுட்டா ஒன்றும் தப்பு இது கிடையாது, யாரும் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அங்கிருந்து ஷார்ட்கட்ல அவர் முன்னேறலாம். கரெக்டா? உங்களுக்கு அந்த மாதிரியான சோதனைகள் வரும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்களை வந்து மனுஷன் உங்களுக்கு இப்ப குளோரியாக்கா என்ன தெரியும், இவங்களாம் என்ன தெரியும், இவங்க முன்னாடி இல்லாம தனியா நான் பாவம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? அது ஒரு சோதனை எனக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப குளோரியாக்கெல்லாம் அங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சவங்களாம் யாருமே அங்க இல்ல. அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடும்? என்ன தேவன் ரட்சிப்பாரா? தேவன் ரட்சிப்பாரா? நான் தப்பு பண்ணி இணங்கி போயிட்டேன்னு வச்சுங்க, தேவன் என்ன ரட்சிப்பாராங்க? ஒரு லஞ்சமே கொடுக்குறேன், இங்க வந்து விபச்சாரம் இது பாவத்தை பத்தி போட்டு ஏன்னா ஒரு லஞ்சமே கொடுக்கறது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நான் இணங்கி போயிட்டேன்னா எனக்கு தேவன் ஒத்துப்பாரா? நான் பக்திமானா? நான் வெளியே வந்து உங்ககிட்ட பக்தி வேஷம் போட்டேன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடும்? தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? ஆனா பாருங்க, இந்த யோசேப்பு கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த பக்தி அப்படியே உங்க தீல உங்க பிரகாசத்துல அப்படியே இணைச்சிங்க, பிரகாசமா எரியும். ஏன்னா இது உங்க டாப் லெவல்ல காட்டும் உலகத்துக்கு. யோசேப்பு பாருங்க என்ன மாதிரியான ஒரு மனுஷன் பாருங்க. யோசேப்பினுடைய அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இப்படி இருக்க அவர் சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்க. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அப்போ நம்ம பக்தியை சரியானபடி நம்ம வெளிப்படுத்தலாம். கவனிங்க, நம்ம பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு ரெண்டாவது என்னது? பாவம் என்கிற சோதனையில நம்ம இடம் கொடுக்க கூடாது. நல்லா கவனிங்க, நான் சொல்றதை புரிஞ்சுட்டீங்களா? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு வாழ்க்கையில உயரணும்? தரிசனத்தோட உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்களா? இந்த சின்ன பாப்பா கூட எல்லாருமே வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரா, கொடுத்துருக்க மாட்டாரா? யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. தன்னுடைய சகோதரர்கள்லாம் அங்க முன்னாடி என்ன ஆகணுமா பணிஞ்சு அவங்க முன்னாடியே உயர்த்துவன்னு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தர் அவர் பாருங்க ரெண்டு வகையில அவர் மைண்ட்ல தன்னை பிக்ஸ் பண்ணிட்டு பக்தியை வெளிப்படுத்தினார். ஒண்ணு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது. ஏன்னா இது அங்க மென்ஷன் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்படியாக தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்திருக்கிறாரு. இன்னொரு காரியம், நான் இந்த பாவத்தை பண்ணனா என்னுடைய தரிசனத்தை அது கண்டிப்பா ஸ்பாயில் பண்ணிடும். உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை என் பக்தி குறைவா இருந்துச்சுன்னா, இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுத்தேன்னா அந்த தரிசனத்தை அது ஸ்பாயில் பண்ணிடும். கரெக்டா இல்லையா? ஸ்பாயில் பண்ணுமா பண்ணாதான்?
அவன் மட்டும் இடம் கொடுத்தான்னா கண்டிப்பா கர்த்தர் அந்த தரிசனம் நிறைவேற்ற மாட்டார். இவர் கரெக்டா தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த வார்த்தையை சொன்னதுனால கர்த்தருடைய கிருபை அவர் மேல இருந்து. வாசிங்க அந்த வசனம், 22ஆம் வசனம், 21ஆம் வசனமா. கர்த்தரோ ஆமென். பாத்தீங்களா, உங்களுக்கு பக்கத்துல வந்து டெம்டேஷன் சோதனையும் வருமா, வந்தா கூட நீங்க என்ன பண்றீங்க, உங்க பக்தியை இப்படி வெளிப்படுத்துங்க. யோசேப்பு போல, நான் தனியா இல்ல, என் தெய்வம் என் கூட இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நான் என் பக்தியை வெளிப்படுத்தணும். என் பக்கத்துல யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் 100% என் தெய்வத்துக்கு நான் முன்னாடி நான் உண்மையா இருக்கணும். மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மையில என்ன தூக்கி எங்க போனாலும் சரி, நான் தப்பு செய்யறப்ப நீ யாருமே பார்க்கலனாலும் சரி, என் தேவனுக்கு நான் உண்மையா இருக்கணும். உங்க பக்தியை வெளிப்படுத்தி பாருங்க. நீங்க எந்த மாதிரி சோதனையில உங்களை சிறையில போட்டாலும் சரி, எங்க தூக்கி போட்டாலும் சரி, உங்களை தேவன் விடுவிப்பார். ஆமென். இங்க விடுவித்தாரா இல்லையா? அப்ப இந்த பக்தியை உங்களுக்குள்ள இணைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க இந்த 5 மாசத்துல இந்த பக்தி நமக்குள்ள, இந்த மாதிரியான ஒரு வைராக்கியமான பக்தி நமக்குள்ள இல்லைன்னா, இன்னைக்கு இந்த பக்தியை இணைத்துக் கொள்ளுங்க. பிரகாசமாக கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சத்துல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட நீங்க முன்னேறத பாப்பீங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, அந்த வெளிச்சத்துல உங்க பிள்ளைகளுடைய சந்ததிகளே நல்லபடியா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த பக்தியை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா யோசேப்பு போல ஆசீர்வதிக்கப்படுங்க. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் பக்தியில மிக முக்கியமானது பரிசுத்தம். கரெக்டா? பாவம் இல்ல, அந்த ஒரு பாவத்துக்கு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கரெக்டா? அதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை வந்து ஒன்றும் இல்லை, அசுர வளர்ச்சியா உங்களை முன்னேற்றுவார். எத்தனை பேருக்கு வந்து டாப் லெவல்ல போகணும்னு ஆசைனா இந்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன். எந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு டெம்டேஷன் வந்தாலும் நான் என் தெய்வத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நீங்க மனசுல நீங்க சொல்லி பார்த்து நீங்க இருந்து பாருங்க. உங்களை கர்த்தர் உயர்த்தலாம். நீங்க கீழே கொஞ்சம் லேட் ஆனாலும் நீ எங்க போனாலும் உங்ககிட்ட கிருபை இருக்கும். இங்க பாருங்க, சிறைச்சாலன்னு அவனை தள்ளி தூக்கி போட்டு பழி போட்டா அவன் மேல, அவங்க போத்திபாருடைய மனைவி. ஆனா எங்க தூக்கி போட்டாங்க? சிறையில போட்டாங்க. சிறைச்சாலை அதிகார கண்கள்ல தயவு கிடைக்க முடியும். அங்க அவனை விடுவிச்சு எங்க கொண்டு போனார் கடவுள்? எகிப்து பார்வோன் பக்கத்துல. அவன் என்ன மாட்டான், அவன் என்ன தனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறான். நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி எனக்கு அப்புறமா என்னது 2வது நீதான் சொல்லி அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. உங்களை ராஜாக்கள் அளவுக்கு உங்களை உயர்த்துவார்னா நீங்க பரிசுத்தமா உங்க பக்தி இப்படி யோசேப்பு போல வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக தேவன் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நம்ம மேம்படுத்தலாமா? இந்த தீய உங்க மேல எரிய வச்சுக்கிறீங்களா? உங்க பக்தியில கண்டிப்பாக உங்க பற்றி எறிவீங்க. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நிறைய ஆபிரகாமுடைய பக்தி. ஆபிரகாமுடைய பக்தி உங்களுக்கு காட்டுறேன். ஆபிரகாமுடைய பக்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதி ஆசா ஐயோ நான் ஒருத்தன் ஆபிரகாம்னே போட்டப்பா, கடவுளே மன்னிச்சிருங்க. ஆதியாகமப்பா, ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்குப்பா? போன வாரத்துக்கு தான் கேட்டோம். போ காண்பிக்கும். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட மனுஷன் தன்னுடைய பக்தி எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு, நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய பக்தி கூட எழுதி கூட வச்சுங்க. ஆபிரகாமுடைய பக்தி 100% முழுமையான பக்தி. எரிந்து கொண்டு அந்த பக்தி ஏன் 100% முழுமையான பக்தினா, நான் இப்ப சொன்ன தெரியுமா, அடுக்கடுக்கான ஒரு ஆசீர்வாதம் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் ஆசீர்வதிச்சு உங்களை ரட்சித்து இப்ப சோதனையிலிருந்து ரட்சிக்கிறாருன்னா, எதுக்கு ரட்சிக்கிறார் ஆண்டவர்? சோதனையிலிருந்து. யோபு சோதனையிலிருந்து ரட்சித்தாரு. என்ன பண்ண? ரட்சித்தா உட்கார்ப்பா வீட்டுல, அப்படி அதுக்காக ரட்சித்தார் ஆண்டவர். எதுக்கு சோதனையிலிருந்து ரட்சித்தாரு? யோபுவை எதுக்கு சோதனையிலிருந்து ரட்சித்தார் சொல்லுங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கரங்களை தட்டி தேவன் நம்ம மேம்படுத்தலாமா? உங்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறாருன்னா அப்படியே விடுறதுக்கு இல்ல, உங்களை என்ன பண்றாரு தெய்வம்? அடுத்தடுத்தான அடுக்கடுக்கான ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்துல கொடுக்கறதுக்கு தான். கரெக்டா? அப்ப நீங்க உங்க குடும்பத்துல உங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க எழுதி கூட வச்சுங்க. ஆபிரகாமுடைய பக்தி எப்படின்னா, குடும்பத்தையே காக்கிற பக்தி. கரெக்டா இல்லையா? உங்களுடைய பக்தி எப்படி இருக்கு? முதல்ல அண்ணாளை போல உள்ளத்திலிருந்து வெளிப்படணும். இஸ்ரேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. அடுத்து என்ன சொன்ன? பாவம் செய்கிற அந்த வேலைகள்லயும் உங்களுடைய பக்தி எப்படி இருக்கணும்? உங்க தரிசனத்தை காப்பாற்றுகிற பக்தியாக இருக்கணும். அடுத்து இப்ப பார்க்க போறது ஆபிரகாமுடைய பக்தி. ஆபிரகாமுடைய பக்தி எப்படி தெரியுமா? முழுமையான, கம்ப்ளீட். நோட் பண்ணீங்க. அதுல பக்திக்கு என்ன இங்கிலீஷ்ல, அது என்னப்பா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, நான் படிக்கல. முழுமையான ஒரு பக்தி, என்னங்க? டிவோஷன், கம்ப்ளீட் டிவோஷன். முழுமையான பக்தியாக அவர் என்ன பண்றாரு? கடவுளுக்கு. ஏன்னா அதனாலதான் பாருங்க, ஆதியாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா நேரம் இல்ல, அவர் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் போறப்ப பாருங்க அந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. எடுத்து அந்த வசனத்துல கூட ஒரு ராஜா வந்து அவரை என்ன பண்றாரு?
இந்த வசனம் பாருங்க. இது ஆபிரகாமுக்கு வந்து ஒரு ராஜா இருப்பார் தெரியுமா, வந்து அவங்க மனைவி மேல தொடர்ந்து வாசிமா. அந்த எந்த வசனம்னா ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் எடுங்க. ஐயோ நான் வேற மறந்துறேன். ஆதியாகமம் பேர் வச்சு ஆபிரகாம் பேரவே ஆயிடுச்சு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் 17ஆம் வசனம்ப்பா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் கவனிங்க. ஒரு குடும்பத்தையே இவனுடைய பக்தினால ஒரு குடும்பத்தையே தேவன் காவல் காக்கிறார். சாராள் மேல கண் போட்டு அவளை வந்து கடத்திட்டு போறத யார் பார்த்தா? பார்வோன்னு. அவர் எப்படி ரசிக்கிறார் தேவன்? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று அங்க ஒரு பெரிய சோதனை. ராஜாவை எதிர்த்து போராட முடியுமா? யார் ஆபிரகாமால போராட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா யார அது அந்த நேரத்துல எது காப்பாத்துச்சு? அவருடைய பக்தி தான் காப்பாத்துச்சு. கரெக்டா? எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை நம்பி வந்த அந்த ஒரு பக்தி, எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்காக தன்னை நம்பி வந்தது எவ்வளவு பெரிய பக்தி. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, என்னதான் பிள்ளைங்க 1000 பேர் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் என் தெய்வத்துக்காக நான் வந்து என்ன பண்றேன், எல்லாம் இருந்தாலும் என் மனசை யார்கிட்ட நான் செலுத்துவேன்? பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு முதல் கற்பனை ரொம்ப அழகா பொருந்துங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும். என்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்கள நான் விக்கிரகமா என் தலைமையில வைக்க மாட்டேன். யாரை நான் என் தலைமையில வைப்பேன்? என் கர்த்தரை மட்டும்தான் நான் உயர வைப்பேன். அது ஒரு பக்தி. ஆபிரகாமுக்கு அந்த பக்தி இருந்துச்சு பாருங்க. அதனால யாரை காப்பாத்தினாரு? சாராளை காப்பாத்தினாரு, ஆபிரகாமை காப்பாத்தினாரு. பாருங்க, இப்ப குடும்பத்தையே தேவன் காப்பாத்துறாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னன்னு ஒரு வாட்டி உங்களுக்கு வாசிக்கிட்டா, அந்த மாதிரி நீங்க ஆசீர்வாதிக்க பாருங்க. விரும்புறீங்களா? பிள்ளைங்க ஆசீர்வாதிக்கப்பட விரும்புறீங்களா? வாசிங்களா அந்த வசனத்தை. ஆபிரகாம் 12:3-4 வாசிங்க. ஐயோ ஆதியாகமம் 12. 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் 7 ஆசீர்வாதங்கள் பாத்தீங்களா? அடுக்கடுக்கா மேல மேல எப்படி போகுது? உங்களை உயர்த்திட்டே போவார். இது கம்ப்ளீட்டான ஆசீர்வாதம். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வீட்டுல போய் வாசிங்க. ஆதியாகமத்துல ஈசாக்குக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஈசாக்கினுடைய மனைவி மேல ஒரு ராஜா என்ன பண்ணுவான்? கண் போடுவான். அந்த நேரத்துல யார் காப்பாத்துறா? ரச்சித் அந்த இடத்துல. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? முதல்ல விதை யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுடைய பக்தி, அந்த பக்தியினுடைய எக்ஸ்ட்ரா இது சொல்லிட்டா உங்களுக்கு, நீங்களும் நானும் ஆபிரகாம் சந்ததியா இருக்கும். அப்ப அவருடைய பக்தி எவ்வளவு கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு பாருங்க. கரெக்டா இல்லையா? இந்த பாப்பா கூட எல்லாமே யார்? ஆபிரகாமுடைய சந்ததியா நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப ஆபிரகாமுடைய பக்தி எவ்வளவு பெருசுன்னு பாத்துங்க. இந்த மாதிரி உங்க பக்தி முழுமையா இருக்கும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என் பக்தி முழுசா இருக்கும், நான் நம்பிட்டா அவரை முழுசா நம்பிடுவேன். என்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டாலும் நான் அங்கே உண்மையா இருப்பேன், தெய்வத்தை தான் நான் நம்புவேன், பக்தியா இருப்பேன். என்னை தூக்கி அரண்மனையில் வச்சாலும் என் தெய்வத்தை தான் நான் நம்புவேன். நம்புவீங்களா? அப்போ உங்களை கர்த்தர் எங்கேயுமே தாழ விட மாட்டாருங்க. உங்களால உங்க குடும்பத்தையும் சரி, உங்க பிள்ளைங்களையும் சரி, எங்க நீங்க ஒரு வேளை கொஞ்சம் தூர தேசத்துல உங்க பிள்ளைங்க படிச்சா கூட கவலையப்படாதீங்க. உங்களை பாதுகாக்கிறவர் யாரு? நீங்க எங்க அவங்களையும் சேர்த்து பாதுகாப்பார். ஆமென். ஒருவனும் கைப்பட முடியாது. ஆனா உங்க பக்தி இந்த மாதிரி முழுசா வெளிப்படணும். ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த ஞாபகம் வச்சுக்கங்க. அது ஒரு பக்தி. இன்னொரு பக்தி இந்த மாதிரி இருக்க வேணாம். இந்த பக்தி வந்து எப்படின்னா அறகுறையான பக்தி. யார் தெரியுமா அது? லோத்து. லோத்தினுடைய பக்தி எப்படி? நான் உங்களுக்கு பக்தி மான்களுடைய லிஸ்ட்டை தான் காட்டுறேன். நம்ம பக்தி எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணிங்க. நல்ல நல்ல பக்தியா இருக்கிறப்ப அது நம்ம தீயில, பக்தின்ற அந்த தீயில பத்த வச்சுங்க, அது நல்லா பிரகாசமா எரியட்டும். லோத்தினுடைய பக்தி பாருங்க. ஆதியாகமம் எடுங்க, 19ஆம் அதிகாரம் இருங்க, 25-26. இப்ப கரெக்டா சொல்லிட்டேன்னா, லோத்துன்னு சொல்றப்போ ஆதியாகமம் வாயில வந்துருச்சு இல்ல, ஆபிரகாம் சொல்றப்போ ஆபிரகாம்னு வந்துருது. அந்த அளவுக்கு ஆபிரகாம் மனசுல நிறைஞ்சிருக்கிறாரு. ஆதியாகமம் பின்னிட்டு பார்த்து இந்த லோத்தினுடைய பக்தி தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துச்சா? குடும்பத்துல எப்படி தெரியுமா காப்பாத்துச்சு? லோத்தினுடைய பக்தி ஒரு 2 இதுதான் காப்பாத்துச்சு. ஒண்ணு லோத்துவை காப்பாத்துச்சு, அவளுடைய மகள்களை காப்பாத்துச்சு. அவங்களுடைய மருமக்களை காப்பாத்தல. வேற யாரை காப்பாத்தல? அவங்களுடைய லோத்தினுடைய மனைவிய காப்பாத்தல. ஆனா லோத்தினுடைய பேர் என்ன? பக்திமான் தான். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், போறோம். நம்மளுடைய பக்தி வந்து எப்படி நம்மை மட்டுமே ஒரு சிலரை தான் காப்பாற்றுகிறதா? உங்க குடும்பத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல ஒரு 5-6 பசங்க இருக்கிறான்னு வச்சுங்களேன்.
ஒரு அப்பா பசங்க ஒரு 2 பேர் மட்டும் தான் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவங்களாம் வந்து ஆசீர்வாதம் குறைவா இருக்கணும்னு எத்தனை பேர் யாராவது விரும்புவீங்களா? குமாரன் இல்ல காப்பாற்றப்பட்டது சொல்றேன், ரட்சித்தது சொல்றேன். அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டது இவங்க ரெண்டு கேட்டகரி தானே, மற்ற 2 பேர் போயிட்டாங்கல்ல. இப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறாங்க எல்லாரும் தானே நீங்க ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுவீங்க. கரெக்டா? பிடிக்குதோ பிடிக்கலையோ, கோபம் இருந்தாலும் சரி, இப்போ அக்கா கூட சொன்னாங்க கோபம் இருந்தாலும் அப்பாவும் மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுவாங்க. கரெக்டா? அப்ப ரட்சிக்கப்படணும்னா எல்லாரும் தானே ரட்சிக்கப்படணும். அப்ப அதுக்கு தேவையானது என்னது? முதல்ல பக்தி. உங்க பக்தி எப்படி இருக்கணும்? ஆபிரகாமுடைய பக்தி போல இருக்கணும். நல்ல கவனிங்க, அவங்க பிரிஞ்சு போறப்போ ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போறாங்க. உன்னை யார் போய் சோதம் குமாரில் போய் உட்கார சொன்னா? சோதனை உண்டாகிற இடத்துல போய் உட்கார சொன்னது யாரு? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? இங்க அங்கிருந்து ஓடிப்போன்னு சொல்லி தேவனை அடிக்க போற எதனால வந்து தெரியும்ல உங்களுக்கு? ஆதியாகமம் 19ஆம் மாதிரி கேட்டுங்க. எதை தேவன் அடிக்க போறாரு? கவனிங்க, எதை தேவன் அடிக்க போறாரு? சோதம் கொமோராவை அடிக்க போறாரு. உங்களுக்கு தெரிஞ்சியே நீ போய் அங்க போய் நீங்க போய் உட்கார்ந்தீங்க. ஆபிரகாம் போய் உட்கார்ந்தாராங்க. ஆபிரகாம் எங்க போனார்? யாரை நம்பினாரு? அடுத்து என்ன போனோம்னு கூட தெரியாது. அதான் அவருடைய பக்தி. எனக்கு என் தெய்வம் தான் எல்லாம், ஏன்னா அவர் எங்க கூட்டு போனாலும் நான் போவேன். கரெக்டா? அவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆனா லோத்து என்ன பண்ணாரு? தன் கண் பார்வைக்கு அழகா இருக்கிற இடத்தை பார்த்து என்ன பண்ணாரு? தன்னுடைய பக்தியை கொஞ்சம் குறைத்து கொண்டு அங்க போய் உட்கார்ந்து. ஆனா அவர் நீதிமான். லோத்து எப்படிப்பட்டவரு? நீதிமான். அங்க நடக்கிற அக்கிரமங்கள், ஒரு நிச்சயிக்கை, நிறைய துணிகரங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்து அதனோட இசைந்து போல தன்னுடைய பக்தியை கரெக்டா காட்டினாரு. ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தை முழுமையாக காப்பாற்ற முடியல. ஏன்னா அங்க போய் ஏன் உட்காரணும்? புரியுதா? லோத்துனுடைய பக்தி நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம வருவோம், ஆலயத்துக்கு வருவோம், ஆனா ஒரு நிறைவான ஒரு பக்தியை நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம பந்திக்கு முன்னாடி சிந்திக்கணும். என்னதுங்க? நான் இங்க ஆலயத்துக்கு வரேனா என்னால எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு என்னுடைய பக்தி இருக்கணும். என்னால ஒருத்தவங்க ஆசீர்வதிக்கப்படலைன்னா பாருங்க, இப்ப நீங்க வரீங்க, உங்களால உங்க குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவங்க மேல உங்களுக்கு கசப்போ வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க சகோதரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும்? நேசித்து அன்பு கூறும் பொழுது அந்த ஒரு பக்தியை நீங்க முழுமையா யார் மேல வெளிப்படுத்துவீங்க? கர்த்தர் மேல வெளிப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஆபிரகாமுடைய பக்தி உங்க வாழ்க்கையில இருக்கும். அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொண்டு போவீங்க. உங்களுக்கு இப்ப கேட்கிறேன், ஆபிரகாமுடைய பக்தி வேணுமா, லோத்துனுடைய பக்தி வேணுமா? அப்ப அப்படியே இருந்தது, அப்படியே இந்த தீய பத்த வச்சுக்கிற மாதிரி பத்த வச்சுங்க. உங்க பக்தியில் அது பிரகாசமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. எனக்கு அறகுறையான பக்தி வேணாம். அவங்க பின்னிட்டு திரும்பி பார்க்குற லோத்தினுடைய மனைவியினுடைய பக்தியும் வேண்டாம். அதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் அவன் போய் என்ன பண்ண, அங்க போய் சோதம் குமாரில் போய் உட்கார்ந்தான். அந்த மாதிரி வேண்டாம். என் குடும்பத்தையே காக்கிறதுக்கு நான் வந்து கர்த்தர் காட்டுகிற இடத்துக்கு தான் நான் போகும்போது குடும்பம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்குள்ள, அதை மனதில் கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல சொல்லி வளங்க. கர்த்தர் காட்டுகிற பாதையெல்லாம் போகணும். உங்க முழுமையான பக்தியை வெளிப்படுத்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. கண்டிப்பாக அவங்க சக்சஸ் ஆகும். ஹல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்டவங்களை எப்பேற்பட்ட நிலையிலிருந்தும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு. இப்போ நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 2-3 உதாரணங்கள் மட்டும் காட்டிடுறேன். அடுத்து இப்போ நான் சொன்னேன் முழுமையான பக்தி சொன்னேன், ஆபிரகாம் சொன்னல்லவா. லோத்துடைய பக்தி என்ன? அரைகுறையான பக்தி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அண்ணாளுடைய பக்தி எப்படி இருந்துச்சு? இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற பக்தியாக இருந்தது. அப்படிதான் இருக்கணும் இதெல்லாம். அடுத்து அதுக்கு அகைன்ஸ்டா இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம என்ன பக்தி பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஊதி ஊதி எரிய வைக்கிற பக்தி மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து நான் என்ன சொன்னேன்? முழுமையான பக்தி ஆபிரகாமுடைய பக்தி. லோத்துடைய பக்தி எப்படி? அரைகுறையா இருக்கு. இப்ப பார்க்க போற பக்தி வந்து சோதனைகள். நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள். இதுல சம்பந்தமா நான் சொல்லியிருக்கேன். உண்மையாவே நல்லது செஞ்சுட்டு யாருப்பா இங்க பாடல் அனுபவிங்க? அது ஒரு சோதனை இருக்கு, அது சொல்லாம இருக்கலாமா? நல்லது செஞ்சுட்டு யாருப்பா பாடு அனுபவிக்கிறீங்க? இருப்பீங்க, மேக்சிமம் நிறைய பேர் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு பாடுகள் அனுபவிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தையின் மூலமா பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஒரு சோதனை கேட்டகரியில அது வந்து அமைகிறது. அதுக்கு உதாரணமா யார் இருக்கா? யோபு எடுத்துங்க. யோபு வந்து நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன், யோபுவை பார்த்து அவருக்கு வந்து இன்னொரு யோபு எனக்கு என்னன்னா பக்தி உள்ளவன்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு ஆண்டவரே, என்ன சொல்றதுன்னு பார்த்தேன். அது என்ன அர்த்தம்னு சொல்றதுக்கு வேதம் நமக்கு அழகா சொல்லி தருது. யோபு 1:1 எடுமா. இவங்க தான் பக்தி உள்ளவன். வாசிப்போம். பொறுமையா. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நீங்க நடந்து உங்க வாழ்க்கையில நீங்க சோதனையை அனுபவிக்கிறீங்களா? பொல்லாப்புக்கு விலகி நான் நல்லது தான்ப்பா பண்றேன் சார், நல்லது பண்றேன், தான தர்மங்கள் பண்றேன், நன்மை செய்து நீங்க அனுபவிக்கிறீங்களா பாடுகள்? உங்களை சோதனையிலிருந்து ரட்சித்து அவங்க முன்னாடியே உயர்த்துகிற தேவனாக கரங்களை தடி தேவனை நாம் தான் பயன்படுத்தலாமா? யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, உங்களை துக்கப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடியே உயர்த்துவார். ஆனா நீங்க வந்து எப்படிப்பட்டவரா இருந்திருக்கிறீங்க? நீதிமானா இருந்திருக்கிறீங்க. அதனால்தான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்
வேகமா இருந்தா கூட கர்த்தர் நின்று என்ன பண்ணுவாரு, அவனை விடுவிப்பான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சாத்தான் வந்து யோபு வந்து நீ வந்து பெரிய, இங்க ஒரு வசனம் ஒரு வார்த்தை வருது, கிழக்கத்தி புத்திரரில் எல்லாருமே எப்படிப்பட்டவரா இருந்தாரா யோபு, பெரியவரா இருந்தாராம். அதை பார்த்தா பிசாசு பயப்படுறான் அவனை தொடர்றதுக்கு. யோபு வந்து பெரிய கிழக்கத்தி புத்திரல பெரிய ஆளா இருக்கிறாரு, இவர் தொடவே முடியாது, இவர் சோதனையே கொடுக்க முடியாது நினைச்சிட்டா தொடர்ந்து கொடுக்காம இருக்கான். அவன் ஒரே ஒரு காரணம் சொன்னான், அவன் பக்திமானா இருக்கிறான். ஹல்லேலூயா. பக்திமானா இருக்கிற 1ஆம் வசனம் சொல்லுது. அதனாலதான் பிசாசு என்ன பண்ண முடியல. நீங்க வீட்டுல வாசிங்கன்னா, வீட்டுல கூட வாசிங்க, எங்க அது 10ஆம் வசனத்துல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, அந்த வேலியே உங்க பக்தி தாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்க பக்தி கரெக்டா உண்மையா இந்த மாதிரி யோபு போல உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோதனை வராதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த சோதனைகள் எல்லாமே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதாக வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்ப இந்த யோபுனுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க நிறைய காரியங்கள் சொல்லலாம். யோபுனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் பாருங்க, முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, முதல்ல மனைவி காயப்படுத்தினான். வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்க, அக்கா உன் வீட்டாரே, முதல்ல மனைவி என்ன சொன்னா, நீ தேவனை தூஷித்து, ஆனா உண்மையிலே அவங்க ரொம்ப நல்லவங்க, அந்த நேரத்தில் இருக்க சிச்சுவேஷன்ல அப்படி சொன்னாங்க. அவங்க தான் கடைசியில பாடு எல்லாமே பார்த்துட்டாங்க. நீ தேவனை தூஷித்து, அடுத்து எல்லாருமே போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களேன், கூட வந்து உட்கார்ந்து ஆறுதல் சொல்றாங்க. அந்த ஆறுதல் கூட என்ன ஆயிடுது, போக போக கான்வர்சேஷன் மாறி யோபு என்ன பண்ணிடுறாங்க, குற்றப்படுத்திடுறாங்க. ஓரளவுக்கு தாங்க மனுஷன் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பான், கரெக்டா இல்லையா? அவனா உங்களை சோதனையிலேருந்து ரசிக்கிறவன் கிடையாது. யாரு உங்களை சோதனையிலேருந்து ரசிக்கிறவன்? யாரு ரசிக்கிறவரு? ஓரளவுக்கு மேல உங்களை வந்து ஆறுதல் சொல்றவங்க உங்களை எப்படி பண்ணுவாங்க, காயப்படுத்திடுவாங்க ஒரு நாளைக்கு. ஆனா அவங்க முன்னாடியே உங்களை யார் உயர்த்துவா? தேவன். ஹல்லேலூயா. முதல்ல நல்லா ஐயோ என் ஃப்ரெண்டே என்ன இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி ஆறுதல் படுத்தின அவங்க, போக போக யோபு நீ இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நீ செஞ்ச இது இன்னொன்னு சொல்லி காயப்படுத்துறாங்க. நீ படிச்சு வாசிங்கன்னா நீ தெரியும். கிட்டத்தட்ட 42ஆம் வசனம் வரல எந்த பதிலும் தேவன் பேசவே இல்லை. 47 அப்புறம் பேசுறாரு பாருங்க ஆண்டவர், என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. அப்ப யோபு கிட்ட கொடுத்துறாரு, நீ ஜெபிச்சாதான் அவங்களுக்கு விடுதலை. இன்னைக்கு உங்களை அந்த மாதிரி பாருங்க, உங்களுக்கு நீங்க ஒருவேளை மௌனமா உங்களை தேவன் இருக்கிறாரா, கலங்காதீங்க. நன்மை செஞ்சுட்டு மௌனமா சோதனையில் ஐயா நீங்க இந்த சோதனை இருந்து விடுதலை இல்லாம கலங்குறீங்களா, ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் உயர்த்தி அவங்க உங்ககிட்டே கொடுத்துருவாரு அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆமென். உங்ககிட்ட கொடுத்துருவாரு. எடுத்து வாசிங்க, யோபு எடுங்க, 42ஆம் அதிகாரம் எடுங்க, 8ஆம் வசனம் வாசிமா. வாசிங்க சிஸ்டர். பாருங்க என்ன போட்டு உங்களுக்காக அவங்கிட்ட விட்டுட்டாரு, உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அவன் முகத்தை பார்த்து உங்க முகத்தை, யாரெல்லாம் உங்க முகத்தை பார்த்து அலட்சியப்படுத்தி காரி துப்புற மாதிரி பேசுறாங்களோ கலங்காதீங்க. அவங்க உங்க முகத்தை பார்த்தாதான் அவனுக்கு ரட்சிப்பு. பாருங்க என்ன போட்டிருக்கு, என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசவில்லை. புரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆண்டவரை திட்டா பாருங்க. 7ஆம் வசனத்துக்குள்ள அதான் போட்டிருக்கிறாரு, உன் 2 சகோதரர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய், சோதனையில நீங்க நிதானத்தை இழக்காம அவன் யோபு வந்து கரெக்டா அந்த பரிசுத்தத்தையும் நீதியும் காத்து கொண்டபடினால் யோபு குறிச்சு தேவன் என்ன சொல்றாரு, யோபு ஜெபிச்சாதான் என்ன பண்றாரு, சிறை இருப்ப தேவன் வாசிங்களா 9:10 கூட வாசிங்களா. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பாருங்க. அப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன், பாத்தீங்களா, உங்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிற தேவன் உங்க மூலமா அநேகரை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை மாத்திரம் ரட்சிக்க மாட்டார். அதனால ரொம்ப நாள் உங்க தேவை நிறைவேறாம ஒரு மாதிரி இந்த மாதிரி நன்மை செஞ்சுட்டு நீங்க அனுபவிக்கிறீங்களா, கலங்காதீங்க. யோபுவினுடைய பக்தி உங்களுக்குள்ள இருக்குதான்னு திங்க் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கலாம், சோதனைகள்ல நம்ம புலம்பாம எல்லாமே. யோபு கூட நடுவில் நிறைய இதுல என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்திருக்காரு. நான் பிறக்காமே, என்னப்பா அக்கா சொன்னாங்க பிறக்காமே இருந்துக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு. யோபுலாம் அந்த மாதிரி தான் புலம்பிருக்கிறார். நான் பிறந்த நாளை என்னப்பா நான் பிறந்ததே எதுக்கு பண்ணலாமெல்லாம் அவர் பேசியிருந்தார். ஆனா கர்த்தர் அந்த சோதனை என்ன பண்ணாரு, அதை அப்படியே ஆனந்த கழிப்பாக மாற்றினார். ரெட்டத்தனியாக ஆசீர்வதிச்சு அவர் நிறுத்தினார். இன்னைக்கு நீங்க எழுதி கூட வச்சுங்க, நீங்க கர்த்தரை இந்த மாதிரி நீங்க அமைதியா கர்த்தரோட சமூகத்தில் அவருடைய கருத்துல நீங்க இருந்து பாருங்க.
உங்களுடைய மனக்கவலைகளை அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களை தேவன் உயர்த்துவார். எல்லாரும் மத்தியிலும் யோபை போல ரெட்டத்தனையாக ஆசீர்வார். ஹல்லேலூயா. இந்த சோதனை இது ஒரு வகையான சோதனை. இது மனதில் இருந்து கொள்ளுங்க. நான் முடிக்க போறேன். புரிஞ்சுட்டீங்களா? நான் மொத்தம் எத்தனை காரியங்கள் சொன்னா? நான் லிஸ்ட் தான் காட்டினேன். இன்னும் நான் லிஸ்ட் காட்டினா நிறைய பேர் இருக்கிறாங்க. தானியேலுடைய பக்தி வைராக்கியம்லாம் எப்படி இருந்தது? சாத்ராக் மேஷாக்கினுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருந்தது? தானியேல் 3:17 வாசிங்க. அது மட்டும் வாசிங்களா ப்ளீஸ். தானியேல் 3:17. நாங்கள் எப்படி தப்பு வைக்கிறார் பாருங்க. சாரி, இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க பக்தி பக்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பக்தி யார் மேல வைக்கணும்? கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே இறங்கி பக்தி யார் மேல வைக்கணும்? இந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அவர் என்ன சொல்றாங்க பாருங்க. 18ஆம் வசனத்துலப்பா, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை தவிர வேறு ஒரு தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை பண்றதுக்கு இடமுமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தவிர என் நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கணும். அவரை விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனேன்னா கண்டிப்பாக அது பக்தியாக கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ இந்த மாதிரி தானியேல் 3:17 ஒத்தே வராது. தானியேல் 3:17 என்ன சொல்றார் ஆண்டவர்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்னை விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, என் தெய்வமாகிய கர்த்தரை விட்டு நான் போக மாட்டேன். அதாங்க பக்தி. ஹல்லேலூயா. அந்த பக்தி நீங்க வெளிப்படுத்துறீங்களா? இவனை தூக்கி நெருப்புல போட்டாங்க, என்னாச்சு? நான் கர்த்தர் அவங்கள பொசுங்காம தேவன் தூக்குனார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. நெருப்புல போற மாதிரி தான் வரும். ஆனா அவங்களை தூக்கி விட்டது யாரு? அவன் பக்தின்ற நெருப்பு. அந்த நெருப்பு பிடிச்சிக்கவே முடியல. அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. ஆமென். இன்னும் லிஸ்ட் அவுட் போயிட்டே இருக்கு. தானியேலை குறித்து நீங்க வாசிங்கன்னா தானியேல்ல கூட நீங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. தானியேல்ல வந்து வீட்டில் கூட போய் வாசிங்க. தானியேல் எத்தனை வசனமா இருந்தது? தானியேல் 6ல பாத்தீங்கன்னா அவரு சொல்றாரு பாருங்க. அவரை குறித்து ராஜா பேசுறாரு. என்ன பேசுறாரு? தரி ராஜா அவரை குறித்து பேசுறாரு. என்னது? தானியேலே அந்த வசனம் எங்கம்மா அது? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை வாசிங்க சிஸ்டர். ஆமென். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னை தப்பு வைப்பார். நல்லா கவனி. வாழ்க்கையில ஒரு சோதனை வரும்போது நீ இந்த தெய்வத்தை விட்டுட்டு போயிடுறியான்னு வந்து டெஸ்ட் பண்றதுக்கு கடவுள் சோதனை வரும். நீ கர்த்தரை விட்டுட்டு வேற ஏதாவது வணங்குறியான்னு டெஸ்ட் பண்றதுக்கு வரும். நீ இன்னொரு தெய்வத்தை வணங்கி போலாம், அங்க எனக்கு எல்லா தீர்வும் கிடைக்கும்னு வச்சு நீ உனக்கு போற அளவுக்கு சோதனை வரும். அந்த இடத்துல நீ எப்படி நிக்கிறன்னு கர்த்தர் பாப்பார். நான் என் தெய்வத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை நானு வணங்க மாட்டேன்னு நீங்க உறுதியா நின்று பாரு. அது ஒரு பக்தி. நல்லா கவனி. அந்த மாதிரி நீ பக்தியா இருந்தனா உன்னுடைய பக்தி ஆளுகிறவர்களை கூட பற்றி பிடிக்குங்க. கரெக்டா? இந்த இடத்துல ஆளுகிறவர்களே பற்றி பிடிக்கிற அளவுக்கு அவங்க பக்தி இருந்துச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட பக்தியும் தானியேலுடைய பக்தி எப்படி இருந்துச்சு? பக்தி கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பக்தி அவங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க. லிஸ்ட் அவுட் ரொம்ப பெருசா போகுது. காயத்ரி என்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று சொன்னான். தானியேலு 3 என்ன வசனமா? 3:17 நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவன் சொல்லிட்டு எங்க வீட்டில் ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா மாத்தி போட்டாங்க. இது வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வர வேண்டியதுங்க. சிங்கங்கள் கெபியில இருக்கிறத குறித்து அந்த இடத்துல இந்த வசனத்தை போட்டாங்க. சிங்கங்கள் கெபியில இருக்கிறது யாரு? இந்த வசனத்தை இதுல போட்டாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டான். போட்டதுல என்னமா தப்பு? பக்தியில அவரும் பக்தியில இருக்காரு, இவரும் பக்தியில தான் இருக்கிறாங்க. நாளைக்கு உங்களையும் என்னையும் போட்டாலும் அது தப்பு கிடையாது. நாளைக்கு இந்த சபையில எத்தனை பேர் இருக்கு? இயேசுவே ஜீவ ஒளி ஊழியங்கள் சபையை போட்டுட்டு அந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பு விழா இருக்க போட்டாலும் கரெக்டா தப்பா? அப்ப அந்த மாதிரி நம்ம பக்தி இருக்குமா? பக்தி இருக்குமா? எவ்வளவு லிஸ்ட்லாம் சொல்லிட்டேன். நம்ம மனசு பக்தி எறியணும். அப்படி பக்தி எறிஞ்சு நாளைக்கு கேலண்டர்ல இந்த இயேசுவே ஜீவ ஒளி ஊழியங்கள் சபையில இருக்கிறவங்க போட்டோவை போட்டு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்க போட்டாலும் தப்பு இல்லை. ஆமென். அது சரியானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்தியை குறித்து ரொம்ப நேரம் பேசிட்டேன். அந்த வைராகிய தீ நமக்குள்ள எரிந்து இங்கிருந்து போகணும். ஹல்லேலூயா. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.